மீண்டும் இந்த ஆன்மீகத் திருவிழா அருளாளர்களை கொண்டாடும் பெருவிழா ஜனவரி 1ஆம் தேதி மாலை துவங்கியது. ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம். ஆழ்வார் அமுதம் திருமங்கை ஆழ்வார் பாசுரங்கள் விளக்கம் அளிப்பவர் பரமக்குடி ஸ்ரீனிவாசன் அவர்கள். பாடல்களை பாடுபவர் மதுரை வி சுவாமிநாதன் அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு டி சச்சிதானந்தன் அவர்கள். திருமங்கையாழ்வார் பரவிய திருத்தலங்கள். திருமால் அர்ச்சாரூபமாக எழுந்தருளியுள்ள தலங்கள் பல. அவற்றுள் ஆழ்வார்கள் 12 பேர்களால் பாடல் பெற்ற திவ்யதேசங்கள் 108. இவற்றில் திருப்பிரிதி முதல் திருக்குறுங்குடி ஈராக உள்ள 86 தலங்களை தரிசித்து பாசுரம் பாடியவர் திருமங்கையாழ்வார். அதிகமான திவ்யதேசங்களை பாடியவர் இவர் ஒருவரே. அவற்றுள் சிலவற்றை காதால் கேட்டு மனத்தால் சிந்திக்க நாவலந்தீவினரே வம்மின் வம்மின் திவ்யதேசம் தொழுவோம். ஆலிமன்னராகிய ஆழ்வார் இமயமலை கண்ணுள்ள திருப்பிருதி என்னும் பதியை தரிசிக்கிறார். இங்கிருந்துதான் தனது மங்களாசாசனத்தை தொடங்கினார். அவரது முதற்பதிகம் விளைந்த திவ்யதேசம் இதுதான். ரிஷிகேசத்திலிருந்து பத்ரிநாத் செல்லும் வழியிலுள்ள ஜோஷிமட் என்ற இடம்தான் திருப்பிருதியாகும். சிலர் இமயமலைக்கு உட்புறம் உள்ளது என்றும் கூறுவர். ஜோஷிமட்டில் தான் தற்போது கோவில்களும் மூர்த்திகளும் உள்ளன. இங்குள்ள பெருமாள் பரமபுருஷன் கிழக்கு நோக்கிய திருமுக மண்டலத்துடன் புஜங்கசயனத்தில் உள்ளார். பார்வதி அன்னை இவரை தரிசித்து அருள் பெற்றார். தாயார் பெயர் பரிமளவள்ளி நாச்சியார். கோவர்த்தன விமானத்தில் இந்திர தீர்த்தம், கோவர்த்தன தீர்த்தம், மானசரோவஸ் ஆகிய தீர்த்தங்களின் இடையே அமைந்த திவ்யதேசம் இது. இந்த தலத்தை பாடுகிறார் ஆழ்வார். சரோவரம் என்பதை தடஞ்சுனை என தமிழாக்கி கூறுகிறார். ஏலக்காய் மணம் வீசும் பொழில் சூழ்ந்த இடம் இது. பெருமேக கூட்டங்கள் அதிர்ந்து ஒலி எழுப்புகின்றன. அது கேட்டு மலை முகடுகளில் ஏறி வரும் மயில் கூட்டங்கள் நடனமாடுகின்றன. இத்தகைய அழகுமிக்க பெரிய ஏரியை உடைய பிருதியில் வாலியின் வலிமையை போக்கி அவன் உடலில் அம்பை எய்திட வரிசிலை விளைத்த ராமனாம் பெருமாள் வீற்றிருக்கும் தலம் இது. அதனை மனமே அடைந்திடு என்று தன் மனத்திற்கு கட்டளையிடுகிற ஆழ்வாரின் பாசுரம் வாலி மாவலத்து என்று தொடங்குகிற பாசுரம் ஆகும். வாலி மாவலத்து ஒருவன துடல் கெட பரிசிலை வளைவித்து அன்று வாலி மாவலத்து ஒருவன துடல் கெட பரிசிலை வளைவித்து அன்று ஏலம் நாறு தன் தடம் பொழிலிடம் பெற இருந்தனலி மயத்துள்ளாலிமா முகில் அதிர்தர அருவரை ஆலிமா முகில் அதிர்தர அறபுரை அகமுற முக தேரி ஆலிமா முகில் அதிர்தர அருவரை அகடுற முக நேரி பீலிமா மகிழ் நடம் செய்யும் தடஞ்சுனை பிரிதி சென்றடை பீலிமா மயில் நடஞ்செய்யும் தடஞ்சுனை பிரிதி சென்றடை. அகோபிலம் என்னும் தலம்தான் சிங்கவேள் குன்றம் எனப்படும். வடமொழியில் அகோ என்றால் சிம்மத்தையும் பிலம் என்பது குகையையும் குறிக்கும். எனவே இது தமிழில் சிங்கவேள் குன்றம் எனப்படுகிறது. இத்தலத்தில் லக்ஷ்மி பிராட்டியருடன் குறுகை விமானத்தில் பிரகலாத வரதனாகிய நரசிம்ம பெருமாள் கிழக்கு நோக்கிய திருமுக மண்டலமாய் விற்றிருந்து அருள் புரிகிறார். சென்னை பம்பாய் இருப்பு பாதையில்
கடப்பா நிலையத்திலிருந்து 110 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இத்தலம். இங்கு பிரகலாதனின் வேண்டுகோளை ஏற்று 9 திருக்கோலங்களில் காட்சியளித்து 9 தத்துவங்களை விளக்கிக் கொண்டிருக்கிறான் பெருமாள். தாயார் அமிர்தவல்லி, செஞ்சுலட்சுமி ஆகிய திருப்பெயர்களுடன் காட்சி தருகிறாள். இங்கு உள்ள 9 உற்சவர்களில் 8 மூர்த்திகள் ஆலயத்திலும் மாலோல உற்சவர் அகோபிலமடத்தின் திரு ஆராதன மூர்த்தியாகவும் உள்ளனர். இத்தலத்தில் ஸ்ரீ லக்ஷ்மி பிராட்டியார் வேடுவர் குலமகளாய் செஞ்சுலக்ஷ்மி என்னும் பெயருடன் அவதாரம் செய்து வளர்ந்து வர, ஸ்ரீ நரசிம்ம பெருமான் வேடுவராக இங்கு வந்து வேடர்களுடன் வேடராகி செஞ்சுலக்ஷ்மி தாயாரை மணம் செய்து கொண்டாராம். இந்த வரலாற்றை திருமங்கையாழ்வார் அழகாக படம் பிடித்து கவி பாடுகிறார். எழுந்த கோபத்தி விண்ணை சுடச் சென்று மூவுலகத்தையும் ஏனையவற்றையும் அச்சப்படுத்தி நரசிங்கமாய் பெருமாள் அமர்ந்த இடம் எதுவெனில், தீ உமிழும் கல்லும் கவனும் வில்லும் கொண்ட வேடராய் திணையளவு கூட சொல்லொணாது அமைந்த சிங்கவேள் குன்றம் என்று பாடுகிறார் திருமங்கையாழ்வார். முனைத்த சீற்றம் என்று தொடங்கும் அப்பாசுரம் இது. முளைத்த சீற்றம் பின் சுட போய் மூவுலகும் பிறவும் அனைத்தும் அஞ்ச ஆளறியாய். முளைத்த சீற்றம் பின் சுட போய் மூவுலகும் பிறவும் அனைத்தும் அஞ்ச ஆளறியா இருந்த அம்மானதிடம் கனைத்த தீயும் கல்லுமல்லா பில்லுடை வேடருமாய் கனைத்த தீயும் கல்லுமல்லா பில்லுடை வேடருமாய் தினைத்தனையும் சொல்ல பொன்னா சிங்கவேள் குன்றமே. தினைத்தனையும் சொல்ல பொன்னா சிங்கவேள் குன்றமே. முளைத்த சேற்றம் சுடபோய் மூலகும் பிறவும் அனைத்தும் அஞ்ச ஆளறியாய் இருந்த அம்மானதிடம் கனைத்த தேயும் அல்லுமல்லா பில்லுடை வேடருமாய் தினைத்தனையும் சொல்ல பொன்னா சிங்கவேள் குன்றமே. சிங்கவேள் திருநின்றவூர். இத்தலம் சென்னையிலிருந்து பூவிருந்தவல்லி வழியாக திருவள்ளூர் செல்லும் சாலையில் உள்ளது. தற்போது திண்ணனூர் என அழைக்கப்படுகிறது. திருவாகிய இலக்குமி தேவி வைகுண்டத்தை விடுத்து இங்கு வந்து நின்றதால் இத்தலம் திரு நின்ற ஊர் ஆயிற்று. கடலரசன் என்னை பெற்ற தாயே என அழைத்து சரணடைந்த தலம் இது. அப்போது திருமாலும் தேவியின் கரம் பற்றி சமுத்திரராஜனுக்கு திருமண காட்சி தந்தான். உடனே சமுத்திரராஜன் பெருமாளிடம் தான் கண்ட திருமண கோலத்துடனேயே பக்தர்களுக்கு எப்போதும் காட்சி தர வேண்டும் என்று விண்ணப்பிக்க பெருமாளும் அவ்வண்ணமே அருள்பாலித்தான். பக்தனாகிய கடலரசனுக்கு அருளியதினால் பெருமாளுக்கு இங்கு பக்தவத்சலன், பக்தநாவி பெருமான் என்னும் பெயர் உண்டு. உத்பல விமானத்தின் கீழ் கிழக்கு நோக்கி நின்ற கோலத்தில் உள்ளான். தாயாரோ சுதாவல்லி, என்னை பெற்ற தாய் என்னும் திருப்பெயருடன் அருட்காட்சி தருகிறாள். திருவேங்கடமுடையானை தரிசித்துவிட்டு திருவள்ளூர் வழியாக திருமங்கையாழ்வார் இங்கு வருகிறார். இந்த பெருமாளை மங்களாசாசனம் செய்ய எண்ணினார். பெருமாளும் பிராட்டியும் ஏகாந்த சேவையில் இருப்பது போல் இவருக்கு உணர்வு தோன்றியது. உடனே திருநின்றவூர் நாதனை பாடாமல் சென்று விட்டார். உடனே சுதாவல்லி பிராட்டியார் பெருமாளை தட்டி எழுப்பி திருமங்கையாழ்வாரிடம் போய் பாடல் பெற்று வாரும் என்றாள். இதற்குள் திருமங்கையாழ்வார் திருக்கடல் மல்லை எனப்படுகிற மாமல்லபுரம் வந்துவிட்டார். திருநின்றவூர் பெருமாள் அங்கு ஆழ்வாரிடம் பாடல் வேண்டிட திருநின்றவூர் பெருமானை கடல் மல்லையில் கண்டேன் என்று பாடுகின்ற பூண்டவத்தம் என்று தொடங்குகிற பாடல் இதோ. பூண்டவத்தம் பிறர் கடைந்து தொண்டுபட்டு
பொய் நூலை மெய் நூலன்று மோதி மாண்டு அவத்தம் போகாதே பம்மில் எந்தை என் வணங்கப்படுவானை களங்கலே நீண்ட நீண்ட அத்த கருமுல்லை அம்மான் தன்னை நின்ற ஊர் நித்திலத்தை தொத்தார் சோலை காண்டவத்தை கனல் எரிவாய் பெய்தித்தானை கண்டது நான் கடல் மல்லை தல சயனத்தே. பெருமாள் இந்த பாடலை சுதாவல்லி பிராட்டியிடம் கொடுக்க மற்ற ஊர் பெருமாளுக்கெல்லாம் பல பாடல்கள், நமக்கு ஒன்று மட்டும்தானா என வினவினாள். அது கேட்ட பெருமாள் மீண்டும் திருமங்கையாழ்வாரை நோக்கி நடந்தான். சுந்தரருடைய பாடலுக்கு ஆசைப்பட்டு பறவை மனைக்கு 2 முறை சிவபெருமான் தூது நடந்தது போல திருநின்றவூர் பெருமாளும் 2ஆம் முறையாக திருமங்கையாழ்வாரிடம் பாடல் கேட்டு திருக்கண்ணமங்கைக்கு வந்துவிட்டான். உடனே ஆழ்வாரும் அற்புத தமிழில் திருநின்றவூர் பெருமானை திருக்கண்ணமங்கையிலே கண்டு பாடுகிறார். ஏற்றினை என்று தொடங்கும் அந்த பாசுரத்தினார். ஏற்றினை இமயத்துள் எம்மீசனை இம்மையை மறுமைக்கு மருந்தினை ஏற்றினை இமயத்துள் எம்மீசனை இம்மையை மறுமைக்கு மருந்தினை ஆற்றலை அண்ட தற்புற தூழ்ந்திடும் ஆற்றிலை அண்ட தற்புற துய்த்திடும் ஐயனை கையிலாளி உந்தேந்திய கூற்றினை குருமா மணி குன்றினை கூற்றினை குருமா மணி குன்றினை நின்ற ஊர் நின்ற நித்தில தொத்தினை காற்றினை புனலை சென்று நாடி கண்ண மங்கையுள் கண்டே புண்டே காற்றினை புனலை சென்று நாடி கண்ண மங்கையுள் கண்டு புண்டே. இந்த பாடல் கேட்டு திருநின்றவூர் பக்தராவி பெருமாள் மனம் மகிழ்ந்தார். இப்பெருமான் நம்மோடு பேசமாட்டானா என ஏங்கி நிற்பது திருமங்கை ஆழ்வாருக்கும் மௌனம் சாதித்து ஆழ்வாரிடம் பாக்களை வாரிக்கொள்வதும் பெருமாளுக்கும் வாடிக்கை. ஒரு பெருமாள் தன்னோடு பேசவில்லை எனில் அடுத்த தலத்தில் உள்ள பெருமாள் தன்னோடு பேசுவான் என்று அத்தலத்தை நோக்கி ஓடுவார் திருமங்கை ஆழ்வார். மயர்வர மதிநலம் அருளப் பெற்ற ஆழ்வாருக்கு எம்பெருமான் இன்ன இடத்தில் அருள் செய்வான் என முன்னமே உய்த்து உணர இயலாதா? அர்ச்சாவதாரத்தில் இவர் அளவற்ற வேட்கை கொண்டிருந்த காரணத்தினால் கலக்கம் மிக அடைந்து எம்பெருமான் அருள் செய்யும் இடத்தை அறிந்திலர் இலர் என்கிறார் உரையாசிரியர். திருவெள்ளியங்குடி தாம் நினைத்தவரெல்லாம் எம்பெருமானிடம் பரிமாறிக்கொள்ள முடியவில்லையே என்று திருமங்கை ஆழ்வார் முறையிட்ட இடம்தான் திருவெள்ளியங்குடி. அப்போது விரைந்து அருள் செய்யும் வெள்ளியங்குடி பெருமான், ஆழ்வாரே, நீர் ஏன் இவ்விதம் துன்பமடைகிறீர்? நம்மை பாட ஆசைப்பட்டவர்க்கெல்லாம் அவர்கள் நினைத்த வகைகளிலெல்லாம் பரிமாறலாம்படி ராமன், கிருஷ்ணன் முதலிய அவதாரங்கள் செய்துள்ளோமே, நீர் அவற்றை அனுபவிக்க யாது தடை என்று சமாதானம் கூறினார். இதனால் மன ஆறுதல் அடைந்த ஆழ்வார்
திருவெள்ளியங்குடி பெருமாளையே அவதாரங்களாக கருதி பாடுவது மிக அருமையாக இருக்கிறது. கும்பகோணம் அருகே உள்ள இத்தலப் பெருமைகளை பிரம்மாண்ட புராணமும் விஷ்ணு புராணமும் எடுத்துரைக்கின்றன. நவக்கிரகங்களில் சுக்கிரனோடு தொடர்பு கொண்ட தலம் இது. மாவலி வாமனருக்கு தரவிருந்த மூவடி மண் நிலத்தை தடுத்த பாவம் போக சுக்கிரன் இங்கு தவமிருந்து இழந்த கண்களையும் பெற்று பெருமாளின் நல்லருள் பெற்று உயர்ந்த தலம் இது. மயன் இத்தலத்தில் பெருமாள் குறித்து தவம் இருந்தபோது பெருமாள் காட்சி தர தான் ராமாவதார தரிசனம் பெற வேண்டுமென விண்ணப்பித்தான். அவ்விதமே பெருமாள் சங்கு சக்கரங்களை கருடாழ்வாரிடம் தந்துவிட்டு வில்லேந்திய கோலவல்லி ராமனாக காட்சி தந்தான். மரகதவல்லி தாயாருடன் கோலவல்லி ராமனாக திருமங்கையாழ்வாரும் காட்சி கண்டார். ஸ்ருங்கார சுந்தரனான இப்பெருமாள் மீது பாடிய 10 பாடல்களில் ராமகிருஷ்ண அவதார லீலைகளையும் தசாவதாரங்களையும் ஆசதீர பாடியருளுகிறார். மாவலி சக்கரவர்த்தியிடம் வாமன அவதாரங்கொண்டு மண் வேண்டி உலகெல்லாம் அளந்து உயர்ந்து நின்ற பெருமாள் அழகிய பொழிலிடை வாழக்கூடிய குயில்கள் ஹரி ஹரி என்று அழைக்கக்கூடிய வெள்ளியங்குடியாகிய இத்தலத்தில் விரைந்து வந்து தன்னை குறித்து தவமிருந்த வெள்ளியாருக்கு அருள்பாலித்தான் என்று பாடியருளுகிறார் திருமங்கை ஆழ்வார் ஒள்ளிய கருமம் என்று தொடங்கும் பாடலின் மூலம். ஒள்ளிய கருமம் செய்வனன் உணர்ந்த மாவலி வேள்வியில் புக்கு ஒள்ளிய கருமோ செய்வனன் உணர்ந்த மாவலி வேள்வியில் புக்கு தெள்ளிய குரலாய் மூவடி கொண்டு தெள்ளிய குரலாய் மூவடி கொண்டு திக்குற வளர்ந்தவன் கோவில் அல்லியம் பொழில்வாய் இருந்து வாழ் குயில்கள் அல்லியம் பொழில்வாய் இருந்து வாழ் குயில்கள் அரி அரியல்கவை அழைப்ப அள்ளியம் பொழில்வாய் இருந்து வாழ் குயில்கள் அரி அரி என்றவை அழைப்ப வெள்ளியார் வணங்க விரைந்தருள் செய்வார் வெள்ளியார் வணங்க விரைந்தருள் செய்வார் திருவெள்ளியங்குடி அதுவே வெள்ளியார் வணங்க விரைந்தருள் செய்வார் திருவெள்ளியங்குடி அதுவே அதுவே. இனி திருப்பார்த்தன் பள்ளிக்கு வருகிறார். அங்குள்ள பார்த்தசாரதி பெருமானை சேவிக்கிறார். பரகால நாயகி மனோபாவத்தை ஏற்று தன்னையே தாயாகவும் மகளாகவும் பாவித்து கொண்டு தன் மகள் பார்த்தன் பள்ளி எம்பெருமானைக் கண்டு யானையின் கொம்பை முறித்த கண்ணனே என்றும் குவளை மலர் போன்றும் மேகம் போன்றும் வண்ணம் கொண்ட எனது மன்னன் என்னும் யானை போன்றவன் என்றும் திருநாங்கூர் அருகிலுள்ள பார்த்தன் பள்ளியில் உரைகின்ற தாமரையால் கேள்வன் என்றும் பாடி மயங்கிக் கொண்டிருக்கிறாள் என்று கவளையானை என்று தொடங்கும் பாடலை பாடுகிறார். கவளையானை கும்போசித்த கண்ணென்றும் காமருசி குவளை மேக மன்னமே கொண்டகோன் என்னானை என்றும் தவளமாட நீடு நாங்கை தாமரையாள் கேள்வன் என்றும் தவளமாட நீடு நாங்கை தாமரையாள் கேள்வன் என்றும் பவளவாயால் என் மடந்தி பார்த்தனன் பள்ளி பாடும் பாழேரமழையானை கொம்பொசித்த கண்ணனும் கவருசே கவலையானை கொம்பொசித்த கண்ணனும் கமருசி குவளை மேக
தவளை மேல் பண்ண மேனி கொண்டகோ என் ஆணை என்றும் தவள மாடு நீடு நான் தாமரையாள் கேழ்வன் என்றும் தவள மாட நீடு நாங்கள் தாமரையாள் வேள்வன் புல் பவள வாயால் எல் மடந்தை பார்த்தன் பள்ளி வாடுவாளே. இனி திருவெள்ளக்குளம் என்னும் தலத்தில் உள்ள ஸ்ரீனிவாச பெருமானை பாடுகிறார். திருவேங்கடத்தில் உள்ள திருவேங்கடமுடையானுக்கு வெள்ளக்குளத்தில் இருக்கும் ஸ்ரீனிவாச பெருமான் அண்ணன் என முறை கொண்டாடி பாசுரம் பாடுகிறார். திருவேங்கடத்தில் விண்ணோர் தொழும் வேங்கட மாமலை மேய அண்ணா அடியேன் இடரை களையாயே என்று திருப்பதி வேங்கடவனை அண்ணா என்று அழைத்து வேண்டியவர் திருவெள்ளக்குளத்து பெருமாளையும் அண்ணா அடியேன் இடரை களையாயே என்கிறார். திருப்பதியில் தன்னால் வேண்டியதை இவர் நிறைவேற்றியதால் இவர் திருவேங்கடநாதனுக்கு அண்ணாவாகிவிட்டார். எனவேதான் திருவெள்ளக்குளம் அண்ணன் கோவில் என்று அழைக்கப்படுகிறது. ஸ்வேதன் என்பவன் ஆயுள் விருத்தி மந்திரம் ஜெபித்து மார்க்கண்டையனைப் போல சாமாவரம் பெற்ற திருத்தலம் இது. திருமலையைப் போல பெருமாளின் பெயரும் இங்கு ஸ்ரீனிவாசன், பிராட்டியின் பெயரும் அலர்மேல் மங்கை. இங்கு உள்ள ஸ்வேத புஷ்கரணியின் கரையில்தான் திருமங்கை ஆழ்வார் குமுதவல்லியை கண்டார். ஒரு மங்கையால் ஆழ்வாராகி திருமங்கை ஆழ்வாராக மாறிய தலம் இந்த தலம். எனவே அதோ வெள்ளக்குளத்து அண்ணனை கண்ணார் கடல் போல் என்று பாடி மகிழ்கிறார். கண்ணார் கடல் போல் திருமேனி கரியாய் கண்ணார் கடல் போல் திருமேனி கரியாய் நன்னார் முனை வெற்றி கொள்வார் மன்று நாங்கூ கண்ணார் கடல் போல் திருமேனி கரியா கண்ணா கடல் போல் திருமேனி கரியாய் நன்னார் முனை வென்றி கொள்வார் மண்ணு நாங்கூர் தின்னார் மதில் சூழ் திருவள்ளக்குளத்துள் கண்ணார் கடல் போல் திருமேனி கரியாய் நன்னார் முனை வென்றி கொள்வார் மண்ணு நாங்கூர் தின்னார் மதில் சூழ் திருவள்ளக்குளத்துள் அண்ணா அண்ணா அடியேன் இடரை களையாய். திருமங்கை ஆழ்வாருக்கு திருவரங்கத்து பெருமாளிடம் பெரிதும் ஈடுபாடு. பெரும் பணிகள் செய்தவர் இந்த ஆலயத்தில். தாம் இயற்றிய பெரிய திருமொழி பாசுரங்களை அழகிய மணவாள பெருமாள் முன் இன்னிசையோடு பாடி சேவிப்பது அவர் வழக்கம். திருவுந்தியில் நான்முகனை படைத்தவன், உலகை உண்டவன், எந்தை பெருமான், தேவர்களின் தந்தை இருக்கும் இடம் எதுவெனில் மணிகொழுக்கும் காவிரியால் சூழப்பெற்ற வயல்களை உடைய தென்னரங்கமே என்னும் பொருளில் உந்திமேல் என்று தொடங்கி பாடுகிறார் திருமங்கை ஆழ்வார். உந்திமேல் நான் முகனை உந்திமேல் நான் முகனை படைத்தான் உந்திமேல் நான் முகனை படைத்தான் உந்திமேல் நான் முகனை படைத்தான் உலகுண்டவன்
எந்தை பெம்மான் இமையோர்கள் தாதைக்கு உந்தி மேல் நான் முகனை படைத்தான் உலகுண்டவல் எந்தை பெம்மான் இமையோர்கள் தாதைக்கு இடம் என்பரால் சந்தினோடு மணியும் ஒளிக்கும் சந்தினோடு மணியும் ஒழிக்கும் புனல் காவிரே அந்தி போலும் நிறத்தார் வயல் சூழ் அந்தி போலும் நிறத்தார் வயல் சூழ் அந்தி போலும் நிறத்தார் வயல் சூழ் தென்னரங்கமே அந்தி போலும் நிறத்தார் வயல் சூழ் தென்னரங்கமே தென்னரங்கமே தென்னரங்கமே. இப்படி பல்வேறு திவ்ய தேசங்களுக்கெல்லாம் சென்ற இவரது யாத்திரை திருக்குறுங்குடியில் நிறைவு பெற்றது. திருவரங்கனுக்கு பல பணிகள் செய்த இவருக்கு திருக்குறுங்குடியில் மோட்சம் தருவதாக இறைவன் கூற, அவ்வாறே ஆழ்வாரும் திருக்குறுங்குடி பெருமானை மோட்சம் வேண்டி பெற்று பரமபதம் பெறுகிறார். இதோ ஒரு தலைவி தனது தலைமகன் உள்ள இடத்தில் கொண்டு விடும்படி உற்றாரை வேண்டி கூறிய அற்புதமான தாதவிழ் என்று தொடங்கும் பாசுரம் இது. தாதவிழ் மல்லிகை புள்ளி வந்த தாதவிழ் மல்லிகை புள்ளி வந்த தன்மதியில் இள வாடியில் தாத்விழ் மல்லிகை புள்ளி வந்த தன்மதியில் இள வாடியில் ஊதை திரி தந்து ஊதை திரி தந்து உளறி யுண்ண ஓரிரவோ உறங்கேன் உறங்கும் பேதையர் பேதமையார் இருந்து பேதையர் பேதமையார் இருந்து பேசிலும் பேசுக பெய்வளையார் வேதையார் வேதமையால் இருந்து பேசிலும் பேசுக பெய்வளையார் கோதை நறுமலர் மங்கை மார்வல் குறுங்குடிக்கே என்னை உயித்திடுமெல் கோதை நறுமலர் மங்கை மார்வல் குறுங்குடிக்கே என்னை உய்த்திடுமென் தமிழ்நாடு செய்த தவப்பயனாய் இம்மண்ணில் அவதரித்த இவரது மாண்பினை நினைந்து போற்றி வணங்குவோமாக. நேயர்கள் இதுவரை கேட்டது ஆழ்வார் அமுதம் திருமங்கை ஆழ்வார் பாசுரங்கள். விளக்கம் அளித்தவர் பரமக்குடி ஸ்ரீனிவாசன் அவர்கள். பாடல்களை பாடியவர் மதுரை வி சுவாமிநாதன் அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு டி சச்சிதானந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சி மதுரை வானொலி களஞ்சிய திட்ட படைப்பு.